நிறைய பேருடைய கெஸ்டிங் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், அது எதையுமே நீங்கள் நம்பாதீங்க. அதை எதையுமே நீங்கள் நம்பாதீங்க. மனுஷனுடைய யோசனைக்கு கர்த்தர் ஒரு நாளும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் விட்டு தர மாட்டார். அவங்க யோசிக்கிறது அல்ல, அவங்க நினைக்காத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவங்க நினைக்காத ஒன்றை கர்த்தர் செய்வார். யவீரனுடைய மகள் செத்து போயிட்டாங்க, அடக்கம் பண்ண போலான்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொன்ன தெய்வம் தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய நினைவுகளையும் கர்த்தர் அதம் பண்ணி அவருடைய நினைவு நின்றது. ஹல்லேலூயா. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த நினைவு மட்டும்தான் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க உடனே மனசுல நினைக்கணும், இது உங்களுடைய கெஸ்டிங் தானே சிஸ்டர், இது உங்களுடைய கெஸ்டிங் தானே பிரதர். ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்கள் கெஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே சொல்லுங்கள் சத்தமா. கேட்கல? யார் வந்து சொன்னாலும் இது உங்கள் யோசனை, இது உங்கள் யோசனை. ஆனால் ஏசப்பாவுடைய யோசனை வேற, கர்த்தருடைய யோசனை வேற, என்னை குறித்து அவர் வச்சிருக்கிற யோசனை வேற, என் பிள்ளையை குறித்து அவர் வச்சிருக்கிற யோசனை வேற. சொந்தக்காரங்க 1000 பேர் சுற்றி நின்று உங்களுக்கு ஒரு நியூஸ் சொன்னாலும் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. அவங்க கெஸ்ஸிங் என்ன வேணாலும் இருக்கட்டும், அவங்க கெஸ் பண்ணுறது எப்படி வேணாலும் கெஸ் பண்ணட்டும். ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். அது கொஞ்ச நாளைக்குள்ளே அதை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்.